டாக்டர் மணிகண்டன் தந்தி டிவியோடு இணைந்திருக்கார். பேரிடர் மேலாண்மை நிபுணரும் கூட. டாக்டர் மணிகண்டன், இப்பொழுது மக்கள் என்ன தெரிஞ்சுக்க விரும்புறாங்க அப்படின்னா, மழை அப்படின்னா தண்ணீர் வரும் வீட்டுக்குள்ள தண்ணீர் வந்ததுன்னா நோயும் சேர்ந்து வந்துவிடும். இது வேற கொரோனா காலம். இப்படி இருக்கையில வீட்டுக்குள்ள வர மழை தண்ணீரை பொறுத்தவரை மக்கள் எவ்வாறு துரிதமாக செயல்பட வேண்டும்? இப்போ நீங்க சென்னையில் 2015 இதே மாதிரி ஒரு வெள்ள காடு உருவாச்சு. அப்பவே நீங்க இதுக்கான நிறைய தவறுகளும் அதுலேருந்து நம்ம லெசன்ஸ் லேர்ன் ஃப்ரம் தட் மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து ஏற்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் நம்ம கற்றுக்கிட்டோம். 2005 சுனாமி வந்ததுக்கு பிறகு, 2004 சுனாமி வந்ததுக்கு பிறகு 5 முதல்ல ஆந்திராவில் EMRI எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சு, பிரைவேட் கவர்மெண்ட் பார்ட்னர்ஷிப் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் இப்போ 108 எல்லாம் கொண்டு கொடுத்துருக்கோம், எல்லாம் கொடுத்துருக்கோம். முதல்ல பேனிக் ஆக வேண்டாங்க. யாருமே மழை நீர்னாலேயோ வெள்ளங்கள்னாலேயோ ஏற்படுற எந்த சேதத்தை கண்டு முதல்ல நம்ம உயிரோட இருக்கமா, நமக்கு சேஃப்டி இருக்கா, நம்மளுடைய பிலாங்கிங்ஸ், குழந்தைகள், நம்மளுடைய வெல் விஷர்ஸ் இவங்க நல்லா இருக்காங்களா, அதை முதல்ல பார்த்துக்கணும். எதையாவது அதை எடுத்து வச்சுக்கணும், இதை எடுத்து வச்சுக்கணுங்கிறதெல்லாம் தேவையில்லை. முதல்ல நம்ம சேஃப்டியாக இருக்கணும், பதறாமல் இருக்கணும். அதில் நம்ம தண்ணீர் வந்ததுக்கு பிறகு நம்ம வீட்டுக்குள்ள தண்ணீர் வருகிறது. இப்போ புது வெள்ளம்னு சொல்லுவாங்க. புதுசாக ஒரு தண்ணி வரதை பார்த்தா தான் தெரியும், இது மழை தண்ணீர் இல்லாமல் வேற ஏதோ ஒரு அடிஷ்னலாக தண்ணி வருது. இப்படியெல்லாம் வர்றதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு காரணங்கள் வரும்போது மட்டும்தான் நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டியது இருக்கும். அதை தவிர நீங்கள் நார்மலாக தண்ணீர் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் உயரமான பகுதிக்கு சென்று விட வேண்டும். உங்களுடைய முக்கியமான பொருட்கள் எல்லாம் கூட வீட்டுக்கு மேலே வச்சுக்கலாம். எந்த விதமான மின்சாதனங்களும் இருக்கக்கூடாது. மின்சாதனங்கள் எல்லாம் அடிப்படையாகவே எது கீழே இருக்கிற மாதிரி பயன்படுத்தக்கூடாது. வீட்டில் கீழே வச்சு. டாக்டர் மணிகண்டன், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. நாம தொடர்ந்து பேசலாம். அவரும் பேரிடர் மேலாண்மை நிபுணர், அதை தாண்டி மருத்துவரும் கூட. திரு மணிகண்டன் அவர்கள்ட்ட தொடங்குவது பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். 2020 என்பது பேரிடர்களுடைய ஆண்டாக மாறி இருக்கிறது. ஒரு கோட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு கோடு போடும்போது அந்த முதல் கோட்டுடைய அளவு சிறிதாயிடுங்கிற மாதிரி இந்த கொரோனா பேண்டமிக் ஒரு பக்கம், இந்த நிலையில இந்த பேரிடர் ஒரு பக்கம் சுகாதார சவால்கள், இன்னொரு பக்கம் இந்த புயல் ஏற்படுத்தக்கூடிய சவால்கள். இந்த சுகாதார சவால்கள், குறிப்பா கொரோனாவுடைய சவால்கள் எந்த அளவுக்கு இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல கூடுதல் சவாலை கொடுக்கும்? டாக்டர் மணிகண்டன் வணக்கம்ங்க. அதாவது கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரடங்கு உத்தரவு போட்டிருந்தோம். இப்போ வரைக்கும் ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்பட்டிருக்குது தளர்வுகளோட. இந்த ஒரு கொரோனா காலகட்டத்தில் நம்ம மக்கள் ஏற்கனவே நம்ம நம்மளுடைய அடிப்படை தேவைகள்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருக்குது. நம்மளுடைய வேலை வாய்ப்பெல்லாம் அதையும் மீறி நம்ம இப்போதான் வெளியே வரலான்னு வரும்போது இன்னைக்கு இப்போ இந்த புயல் வந்துருச்சு. மீண்டும் ஒரு வீடடங்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். நம்ம உயிர் தான் முக்கியங்கும் போது நம்ம அதுக்கு தான் முதல் முக்கியத்துவம் தரணும். இது என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சளி காய்ச்சல்னால கொரோனாவா இருக்கும்னு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த வெள்ளத்தினாலேயோ இல்லை மழையினாலேயோ ஏற்படுற நீரினால் ஏற்படும் மழைக்கால நோய்கள் இருக்கு இல்லைங்களா, அதுவும் சளி காய்ச்சலாக தான் வரும். அதன் போதும் நமக்கு கொரோனாவோடைய பங்குகள் ஏதாவது இருக்கான்னு நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது நமக்கு ஒரு கூடுதல் சிரமத்தை உருவாக்கும். பொதுவாக நம்ம ஒரு வெள்ள காலங்கள்லையோ மழைக்காலங்கள்லையோ நம்மளுடைய வாட்டர் கண்டாமினேஷன் ஆகாமல் பார்த்துக்கணும். நம்ம எப்பவுமே இதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம குளோரின் போட்ட தண்ணிகள் குடிக்க சொல்றாங்க. அரசாங்கம் குளோரினேஷன் பண்ணுது. நம்ம எடிபிள் வாட்டர், நம்மளால குடிக்கக்கூடிய தண்ணீர் அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு குளோரினால ஒரு 5 கிராம் குளோரின் ஒரு 1000 லிட்டருக்கு போடணும். இந்த மாதிரி ஒரு குளோரினேஷன் இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பா நம்ம சுகாதாரத்தை பாதுகாக்கலாம். அப்புறம் இப்பெல்லாம் நிறைய நம்ம நீர்நிலைகள் எல்லாம் சுகாதாரத்தை பாதுகாக்கிறதுக்காக நிறைய நம்ம திட்டங்கள், அறிவிப்புகள்லாம் வச்சுக்கிட்டே இருக்கோம். இதன் மூலமாகவும் நம்ம சுகாதாரமா நீர் கிடைக்கும். நமக்கு இந்த பேரிடர், இந்த புயல் குறைவதற்கு நாம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சுகாதாரத்தை பாதுகாக்கணும். நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். இந்த புயல் கொரோனா பரவல் ஆபத்தை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அச்சம் நிறைய பேருக்கு இருக்கக்கூடும். பொருட்கள், நம்மளுடைய இருப்பிடங்கள், வசிப்பிடங்கள், டாக்டர் இஃப் யூ குட் ஹியர் மீ, எல்லாம் அசுத்தம் இல்லாம டெப்ரிஸ் எல்லாம் உடனே இப்ப ஒரு ஏதாவது ஒரு பொருட்கள், அழுகின பொருட்கள், தேவையற்ற பொருட்கள் இருந்தா உடனே அதை நீக்க செஞ்சிடணும். ஸோ குப்பைகளை குப்பை தொட்டியில போடணும். இதெல்லாம் செஞ்சுட்டே இருந்திருந்தோம்னாவே நம்ம நார்மலாவே எந்த விதமான
இயற்கை பேரிடர்களையும் நம்மளை பாதுகாக்க முடியும்னு நான் நம்புறேன். டாக்டர், இந்த பேரிடரானது கொரோனா பரவல் ஆபத்தை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா? எப்படி ஒரு அச்சம் சிலருக்கு எழலாம். ஐ திங்க் யூ கான்ட் ஹியர் மீ டாக்டர். நான் உங்கள்கிட்ட மீண்டும் வரேன். நம்முடைய திரு செல்வகுமாரும் இணைந்திருக்கிறார். திரு செல்வகுமார், புயல் கரையை நெருங்கிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கிறோம். எக்ஸ்பெக்டட் ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கா, இல்ல கடைசி நேர மாறுதல்கள் ஏதாவது நடந்துட்டு இருக்கா புயலின் பாதையில? இல்ல, மாறுதல் ஏதும் இல்லை. இன்னும் ஒரு 3 மணி நேரத்துல நிச்சயமாக மரக்காணம் அருகே கரை கடக்க இருக்கிறது. மரக்காணத்துக்கு, அதாவது அந்த ஏரிக்கரை ஓரமாகவே அது மையமாக அமைந்து விழுப்புரம் மாவட்டம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தின் பண்றதுக்காக நம்ம தங்குமிடத்தெல்லாம் ஏற்பாடு செய்யும் போது இவையே கூட ஒரு சூப்பர் ஸ்ப்ரெடரா மாறுறதுக்கான ஆபத்து இல்லையா? இந்த டிசாஸ்டர் வந்து ஒரு ஸ்பைக்கு வழிவகுக்கக்கூடிய, கொரோனா ஸ்பைக்கு வழிவகுக்கக்கூடிய ஆபத்தும் இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க? நிச்சயமாக. ஏன்னா நீங்க ஏற்கனவே கொரோனாவோடைய 2ஆம் அலையோ 3ஆம் அலையோ எதிர்பார்த்து நம்ம காத்திருக்கிற இந்த தருணத்துல இந்த புயல் வேற வீச தொடங்கிருச்சு. இந்த சூழ்நிலையில நீங்க வந்து மக்களை எவ்வளவுதான் தனிச்சிருக்க வச்சாலும் அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள், தூய்மை கவசங்கள் எல்லாமே கொடுத்திருந்தாலும், இப்போ பிபி கிட்டோ அல்லது அவங்களுக்கு தேவையான சானிடைசர்ஸ், கிருமி நாசினிகள், குளோரினேட்டட் வாட்டர், பாட்டில்டு வாட்டர், பாயில்டு வாட்டர், இதெல்லாமே நீங்க கொடுத்திருந்தீங்கனாலும் பொருட்கள் மூலமாகவோ ஆட்கள் மூலமாகவோ பரவுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். பரவாதுன்னு சொல்ல முடியாது, பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் நம்ம அரசு இதுக்கான தீவிர நடவடிக்கைகள் எடுத்து வருவதனாலும் நிறைய பெரிய பெரிய காலேஜஸ் அந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து நமக்கான உதவிகள் ஏற்கனவே கொரோனா காலத்திலேயே நமக்கு கிடைச்சங்காட்டி இப்போ இதை மீண்டும் அதே மாதிரி நம்ம பயன்படுத்திக்க முடியும். ஏற்கனவே கல்லூரிகள்லாம் திறக்கவில்லை, பள்ளிகள் திறக்கவில்லை. அதனால பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பகுதிகளெல்லாம் நம்ம தற்போது பள்ளிக்கூடங்களில் தங்க வைக்கிற மாதிரி இப்போ கொஞ்சம் மேம்பட்ட இடத்துல நம்ம அவங்கள தங்க வைக்க முடியும். அதன் மூலமாக கண்டிப்பாக இந்த தொற்றை குறைக்க முடியும்னு நான் நம்புறேன். வழக்கமாக ஏற்படுற புயல்